ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தாராம். அவருக்கு 2 சிஷ்யர்கள் இருந்தாங்களாம். சிஷ்யர்கள்னா ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க 2 பேரும், ஒருத்தன் பேர் முட்டாள், இன்னொருத்தன் பேர் மூடன். அப்புறம் இவங்க 3 பேரும் நல்லா வேலை செய்யாமல் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி தூங்கி குருவுக்கு வயிறு ரொம்ப பெருசாகிடுச்சான். அப்புறம் இவங்க 2 பேரும், ஐயோ குருவே உங்களுக்கு வயிறு பெருசாகிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் சொல்கிறாங்க, உங்கள் வயிறு இப்படியே விட்டால் வெடிச்சிட மாட்டிருக்குது, நம்ம அதுக்கு ஏதாவது வைத்தியம் பார்க்கலாம் குருவே அப்படின்னு. குரு என்ன பண்ணுறதுடா, எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதில் ஒருத்தன் சொல்கிறான், நம்ம ஒரு சித்த வைத்தியர்கிட்ட போகலாம், போய் வைத்தியம் பார்த்து உங்களை வயிறை குறைய வைக்கலாம் அப்படின்னு. உடனே இன்னொருத்தர் சொல்கிறான், டெய்லி போனால் காசு நிறையா செலவாகும், நம்மளே ஒரு ஐடியா பண்ணி மூலிகை லேகியமெல்லாம் தயாரிக்கலாம் அப்படின்னு. சரின்னு சொல்லி போட்டு முட்டாள் என்ன பண்ணுறான், ஓடி போய் அந்த ரூமில் மேலே லாஃப்ட் மேலே நிறைய ஓலை சுவடிகள் இருக்குது. அப்புறம் அதையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொன்றா படித்து பார்த்துட்டா அதில் தொப்பை குறையும் லேகியம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. அப்படின்னா வயிறை குறைக்கிற லேகியம் செய்கிறது எப்படின்னு போட்டிருந்தாங்க. அப்புறம் உடனே குருக்கிட்ட சொல்கிறாரு, குரு இந்த மாதிரி போட்டிருக்காங்க, இந்த மூலிகையெல்லாம் போய் காட்டில் போய் பொறிச்சிட்டு வர்றோம், நாங்கள் செஞ்சு உங்களுக்கு தர்றோம், நீங்கள் சாப்பிடுங்க குருவே அப்படின்னு. சரி, நீங்கள் 2 பேரும் போயிட்டு எனக்கு மட்டும் இல்லாமல் நிறைய பொறிச்சிட்டு வாங்க, செஞ்சு நானும் சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கு விற்று நிறையா காசு சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குரு சொல்கிறாரு. உடனே இவங்க 2 பேரும் பெரிய கூடை தூக்கிட்டு காட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் என்ன அதில் போட்டிருக்கிற பேருக்கு என்ன மூலிகைன்னு உங்களுக்கு தெரியவே தெரியல. சுற்றி 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 தேடி தேடி பார்க்குறாங்க. அப்புறம் அங்கே ஒரு முனிவர் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் தொந்தரவு பண்ணி எந்திரிங்க எந்திரிங்கன்னு அவர் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு என்ன அப்படின்னு கேட்பாரு. இல்லை சாமி, இந்த தொப்பை குறைஞ்ச லேகியம்னு ஒன்று படித்தோம், அதில் என்னென்னமோ மூலிகை போட்டிருக்காங்க, எங்களுக்கு எதுன்னே தெரியல, நீங்கள் எல்லா மூலிகையே காமிக்கிறீங்களா அப்படின்னு. அவருக்கு இவங்க தியானத்துலேருந்து எழுப்பிட்டாங்கன்னு கோபம். உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நீ எந்த இலை பொறிச்சு அது ஸ்மெல் அடிக்குதோ அதெல்லாம் தான் தொப்பை குறைக்கிற லேகியத்துக்கு வேணுங்கிற மூலிகை, அதெல்லாம் பொறிச்சிட்டு போய் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தியானத்துக்கு போயிடுறாரு. இவங்க அவர் இப்படி கோபமாக சொல்கிறாருன்னு புரியாமல் எல்லாம் கிள்ளி கிள்ளி பார்த்து என்னென்ன இலையெல்லாம் ஸ்மெல் அடிக்குதோ அதெல்லாம் பொறிச்சிட்டு வந்துடுறாங்க. அவங்களால தூக்கிட்டே வர முடியல. டேய் மூடா, என்ன இப்படி நாற்றம் அடிக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, நம்ம குருக்கு வயிறு குறையணுமே வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் புலம்பிகிட்டே மூக்கில் ஒரு துணி கட்டிட்டு எல்லா இலையும் க்ளீன் பண்ணி அப்புறம் அதை அரைச்சி லேகி காய்ச்சுறாங்க. அவங்களுக்கு காய்ச்சுறப்ப அவங்களாலேயே முடியல. ஐயோ என்னடா வயிறெல்லாம் பரட்டிட்டு வருது, இப்படி ஸ்மெல் அடிக்குது அப்படின்னு. அப்புறம் செஞ்சு முடிச்சு நிறைய உருண்டை பண்ணி வச்சிடுறாங்க. பண்ணி வச்சுட்டு குருக்கிட்ட கொண்டு போய் 2 ஒரு தட்டில் வச்சு கொடுக்குறாங்க. குரு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. அவர் பக்கத்தில் கொண்டு போயிட்டு, சாமி என்னால் முடியாதுடா, இப்படி ஸ்மெல் அடிக்குதுன்னு. என்ன குரு, உங்களுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கியிருக்கிறோம், செஞ்சுருக்குறோம், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அவர் 2 சாப்பிட்றாரு. அப்புறம் உடனே இவங்க 2 எடுத்து வாயில் போட்டு துணிச்சு விட்டுறாங்க குருவுக்கு. கொஞ்ச நேரத்தில் ஊரெல்லாம் பரவிடுது. இவங்க குரு சீடர்களும் வயிறு குறைக்கிற லேகியம் விற்கிறாங்களாம்மா, நம்மளும் போய் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லி போட்டு ஊரே லைனில் நின்று காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கிட்டு அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஊர் ராஜாவுக்கும் வயிறு பெருசாக இருந்துச்சு. சரி நம்மளும் இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அவரும் வாங்குறாரு. வாங்கி எல்லாம் அங்கேயே நின்று சாப்பிட்றாங்க. இது கண்ட மூலிகையில் போட்டு செஞ்சு லேகியமாச்சு. உடனே எல்லாத்து வயிறுலையும் கடமுட கடமுட கடமுடன்னு உருட்டுது. எல்லாருக்கும் வயிற்று போக்க ஆரம்பிச்சிச்சு. ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடுன்னு ஓடிட்டாங்க. அப்புறம் ராஜா அரண்மனைக்கு வந்தால் அவருக்கு கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது. அப்புறம் அரண்மனை வைத்தியரை வச்சு வைத்தியம் பார்த்துட்டு உடனே சோல்ஜர்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க. போய் அந்த குருவையும் சீடனு 2 வெட்டி பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ட்டு பிடிச்சிட்டு வந்துட்டு ஒன்றுமே கேட்க மாட்டார். குருவை பார்த்து இவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு 10 நாள் தண்ணி சோறும் இல்லாமல் உள்ளே போட்டுருங்க, 11ஆவது நாள் தான் வெளியே விடணும் அப்படின்னு. சரின்ட்டு குருவை கொண்டு போய் அடைச்சிட்றாங்க. இந்த மூடனும் முட்டாளும் அவங்க இங்கேயும் சுற்றிட்டு 11ஆவது நாள் ஜெயில் முன்னாடி நிற்கிறாங்க. இன்றைக்கி நம்ம குரு வந்துடுவாங்க அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி குரு 11ஆவது நாள் வெளியே வர்றாரு. அடையாளமே தெரியல, ஒல்லியாக வயிறெல்லாம் ஒன்றுமே காணோம்.
உடனே இவங்க 2 பேரும் சந்தோஷத்துல குதி குதின்னு குதிப்பாங்க. குருவே நம்ம கண்டுபிடிச்ச மூலிகையிலேயே நல்லா வேலை செஞ்சிருக்குது. உங்களுக்கு பாருங்க வயிறிவே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சந்தோஷமா குருவ பார்த்து சொல்லுவாங்க. குரு சொல்லுவான், அட முட்டாள்களா! 10 நாளே எனக்கு சாப்பாடு, தண்ணி இல்லாம பட்னி போட்டு ராஜா வச்சதுனால தான் இப்படி உடம்பு இளைச்சிருக்குது. அது தெரியாம சந்தோஷப்பட்டு இப்படி சிரிக்கிறீங்களேடான்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கமா தொப்புன்னு விழுந்துருவாரு.